உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே வீடுகள் மீது கல் வீசப்படுவது குறித்து மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் கல் வீசும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காங்கேயம் டிஎஸ்பி உறுதியளித்துள்ளார். ஒட்டப்பாளையம் கிராமத்தில் கடந்த 15 நாட்களாக இரவு நேரத்தில் வீடுகள் மீது கற்கள் வீசப்படுகிறது. கற்களை குட்டிச்சாத்தான் வீசுவதாக கிராம மக்கள் அச்சமடைந்து கோவிலில் தஞ்சமடைந்தனர். கிராம மக்கள் இரவு நேரத்தில் தூங்க முடியாமல் அவதியடைந்த நிலையில் கல்வீச்சு சம்பவம் குறித்து ட்ரோன் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது. ரோந்து பணியிலும் போலீசார் ஈடுபட்ட நிலையில் காங்கேயம் டிஎஸ்பி பார்த்திபன் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கிராம மக்களிடம் பேசினார். கல்வீச்சு சம்பவம் அமானுஷ்யம் கிடையாது என்றும் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மக்களை பயமுறுத்தாம ஒரு சம்பவம் இருக்கக்கூடாது. இது பேர் வதந்தி, தவறான இதுக்கு கொண்டு போயிடும். அது யார் போல கண்டுபிடிச்சிட்டோம். 2 தான் சொல்றேன், வேற அவங்களுக்கு சொல்றேன். நீ விளையாட்டுத்தனமா பண்றீங்களா, ஒரு எண்ணத்தோட பண்றீங்களா, அதை தயவுசெய்து இதோட விட்டுருங்க. நமக்குலாம் நிறைய வேலை இருக்குது, சரிங்களா? உங்களுக்கும் வேலை இருக்குது, எனக்கும் வேலை இருக்குது. மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். தேவையில்லாம ஒரு சின்ன ஒரு கல்லு தானே ஒரு வதந்தியை கிளப்பி இவ்வளவு பேரை பயமுறுத்தி இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். மக்களை நான் உங்களுக்கு சொல்ல நீங்க பயப்படாம இருந்தது ஒரு விஷயம் கிடையாது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.